ஹலோ, சென்னை கோச்சிங் சென்டர். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்ருக்கோம் பிள்ளைங்களா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய தொடர்ச்சி. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் ஆர்டிகிள் 14 to 18. ஆர்டிகிள் 14 என்ன? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஆர்டிகிள் 15 ப்ராகிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ். ஆர்டிகிள் 16 equality of opportunity in the public employment. Article 17 abolition of untouchability. Article 18 abolition of title. ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஓகே, ரைட் டு ஃப்ரீடமை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 19லேருந்து ஆர்டிகிள் 22 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 19. ஆர்டிகிள் 19 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 உரிமைகளுக்கான பாதுகாப்பு. அதை சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 19. அது என்ன 6 உரிமைகள்? ஃபர்ஸ்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேசுதல் மற்றும் கருத்து தெரிவித்ததலுக்கான சுதந்திரம். ரெண்டாவது, ரைட் டு அசம்பிளி, அதாவது கூடுவதற்கான சுதந்திர உரிமை. தேர்ட் என்னது? ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், ஒரு சங்கம் அமைப்பதற்கான சுதந்திர உரிமை. அடுத்து என்னது? ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட், எங்கும் செல்வதற்கான சுதந்திர உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ், எங்கும் தங்குவதற்கான சுதந்திர உரிமை. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், எந்த தொழில் புரிவதற்குமான சுதந்திரமான உரிமை. இப்படி 6 உரிமைகள் இருக்குது. அந்த உரிமைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடலாம். ஸோ ஏன்னா நம்ம அப்போவே பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட் is and not absolute but qualified, which means the state can reasonable restriction over them. அப்படின்னா ஒரு தேவைப்படும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் ஒரு சிறிய தடையை அதில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிசனும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய வியூஸ், ஒப்பீனியன், பிலீஃப் அண்ட் கன்விக்ஷன்ஸை ஃப்ரீலியாக வெளிப்படுத்தலாம். அது எப்படி ஃப்ரீயாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னா மவுத், வாய் மூலமாக, பேசுதல் மூலமாக, ரைட்டிங், எழுதுதல் மூலமாக, பிரிண்டிங், நிறைய நீங்கள் என்ன பண்ண இந்த ஜேர்னல்ஸ்லாம் எடுக்கிறீங்க, இந்த ஜேர்னல்ஸில் பேம்லெட்லாம் எடுக்கிறீங்க தெரியுமா, அது மூலமாக. அண்ட் பிக்சரிங், வரைபடம், இது வேறு எந்த ஒரு முறையிலையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் அண்ட் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் அண்ட் ஸ்பீச் எக்ஸ்பிரஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வியூவையும் சொல்லலாம், இன்னொருத்தருடைய வியூவையும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதை ப்ராபகேட், அதை என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி செய்யலாம். ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் தான் இருக்குது. அண்ட் கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட், வணிக ரீதியான அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், டேப்பிங் பண்ணுறதுக்கு எதிராக உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது உங்களுடைய டெலிஃபோனிக் கான்வர்சேஷனை தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, டேப்பிங் ஒட்டு கேட்கக்கூடாது. அதுக்கு எதிரான உரிமைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோ ஆர்கனைசேஷனோ பந்த் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பந்தை எதிர்த்து நீங்கள் பண்ணலாம், அந்த உரிமைகள் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ரைட் டு நோ அபவுட் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இங்கே சுப்ரீம் கோர்ட் சொல்லப்படுது ரைட் டு நோ அபவுட் த கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இதன் அடிப்படையில் தான் RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நமக்கு வர ஆரம்பிச்சு. எப்போ 2005 நமக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு இப்படி சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி அப்படின்னா எந்த ஒரு சிட்டிசனுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா சுதந்திரமாக கூடுறதுக்கு உரிமைகள் உண்டு. ஆனால் எப்படி கூடணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், வித்தவுட் ஆர்ம்ஸ், எந்த ஒரு ஆர்ம்ஸும் உங்கள் கையில் இருக்கக்கூடாது. புரிஞ்சா? இப்படி நீங்கள் பப்ளிக் மீட்டிங்கோ இல்லைன்னா ப்ரொசஷன், ஏதாவது ஒரு ஊர்வலமோ கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் இது எங்கே மட்டும் நடக்கணும் அப்படின்னா பப்ளிக் லேண்ட், அதாவது பொது இடத்துல நடக்கணும். எந்த ஒரு தனியார் இடத்துலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே கிடையாது. ஓகே, ஆனால் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி கூடுறதுக்கான உரிமைகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இங்கே ஸ்டேட் சில ப்ரொடெக்ஷனை கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கூடுறதுனால ஏற்படக்கூடிய வயலண்டோ இல்லைன்னா டிஸார்டர்,
ஒழுக்கையின்மையோ இல்லாட்டா ரயோட்டஸ், அதாவது மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வெடித்தாலோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து பப்ளிக் பீஸ் ப்ரீச் ஆகிருக்கே தவிர உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி நீங்கள் கூடலாம். ஆனால் அங்கே ஆயுதத்தை எடுத்து கூடிக்கிட்டு அதனால் ஒரு வயலண்ட் வந்துச்சு அப்படின்னா அது இதுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? ஓகே, இதன் அடிப்படையில் தான் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி இருக்குது. அடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா நீங்கள் சங்கம் அமைப்பதற்கான உரிமைகள், யூனியன், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இதெல்லாம் அமைக்கிறீங்க தெரியுமா? இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அமைக்கிறது, கம்பெனிஸ் உருவாக்குறது, பார்ட்னர்ஷிப்பில் கம்பெனி உருவாக்குறது, சொசைட்டி உருவாக்குறது, கிளப்பு உருவாக்குறது, ஆர்கனைசேஷன் உருவாக்குறது, ட்ரேட் யூனியன் உருவாக்குறது, அசோசியேஷன் உருவாக்குறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷனில் தான் நமக்கு வருது. ஓகே, ஆனால் இதுக்கு மேலேயும் ஸ்டேட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீசனபிள் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வர முடியும். நீ ஒரு கம்பெனியோ பார்ட்னர்ஷிப்போ ட்ரேட் யூனியனோ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஏதோ ஒன்று உருவாக்குறீங்க அப்படின்னா அது பப்ளிக் ஆர்டராக பாதிக்கப்படக்கூடாது. நாட்டினுடைய சொவேரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பாதிக்கப்படக்கூடாது. இதுக்காக ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். நீங்கள் எங்கே வேணாலும் செல்வதற்கான உரிமைகள் இருக்குது. இந்த ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிட்டிசன் ஃப்ரீலியாக த்ரூ அவுட் த நேஷனில் எங்கே வேணாலும் அவங்களால மூவ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகலாம், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். அவங்களுக்கு எந்த ஒரு இது எதுக்கு அப்படின்னா இந்த இந்தியா நம்ம நாடு, இது எல்லாமே நம்ம நாடு, நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற உரிமைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேயும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா சில இடங்களில் இந்த ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னா பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்கள் இருப்பாங்க, அவங்க இடத்துக்குள்ளே போகக்கூடாது. அவங்களுடைய கல்ச்சரல், அவங்களுடைய கஸ்டம்ஸை வந்து நம்மளுடைய விஷயங்கள் அவங்கள பாதிக்கப்படக்கூடாது. அவங்க ட்ரெடிஷ்னலாக சில விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது இன்னொன்று பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரைபல் ஏரியாவுக்குள்ளேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதுபிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஸ்டிடியூட் இடத்துல நீங்கள் போகக்கூடாது, அதுவும் மூமெண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. பாம்பே ஹைகோர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 8% இருக்கக்கூடிய இடத்துலையும் மூமெண்ட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ப்ராஸ்டியூஷனை பற்றி சொல்லியிருக்கு, பாம்பே ஹைகோர்ட் வந்து 8% பற்றி சொல்லியிருக்கு. ஓகே, இது ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ். ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிசனும் இந்தியாவில் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பார்ட்டில் தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு பார்ட்லேயும் தங்கலாம், அது டெம்பரரியாக இருக்கலாம், பெர்மனண்ட்டாக இருக்கலாம், அது அவங்கள பொறுத்து. ஓகே, நீங்கள் பிஸ்னஸ்க்காக போனால் டெம்பரரியாக தங்குவீங்க, இல்லைன்னா உங்களோட தொழில் வாய்ப்புக்காக போனீங்க அப்படின்னா டெம்பரரியாகவோ பெர்மனண்ட்டாகவோ தங்கலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஒரு பேரியரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸ்டேட் என்ன பண்ணலாம், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரைபல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது. ஜென்ரல் பப்ளிக், அதாவது என்னதுன்னா சில இடங்களில் வந்து பொது விஷயத்துக்காக அந்த இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன். எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ரைட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணலாம், தங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன்ஸ், ட்ரேட், ஆக்குபேஷன், பிஸ்னஸை வந்து கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஸ்டேட் கேன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது ப்ரொஃபஷனில். அப்படி என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இல்லை ட்ரேட், ஒரு ஆக்குபேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஸ்டேட் கொண்டு வரலாம். இது போக என்ன அப்படின்னா ட்ரேடோ, பிஸ்னஸோ, இண்டஸ்ட்ரியோ, சர்வீசஸோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இதை பண்ணணும், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் கவர்மெண்ட் சொல்லும். ஓகே, எந்த ஒரு இல்லீகலான விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாது. இதுதான் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ், 6 உரிமைகளுக்கான பாதுகாப்பு. அடுத்து சரத்து 20 ஆர்டிகிள் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதாவது கன்விக்ஷன், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், அந்த தண்டனையும் அவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆர்பிட்ரரி அண்ட் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட். அதாவது ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டார் அப்படின்னா அவருடைய குற்றத்துக்கு மேலான தண்டனை அவருக்கு கொடுக்கக்கூடாது. அண்ட் ஆர்பிட்ரரி, தன்னிச்சையான முறையில் அந்த தண்டனை இருக்கக்கூடாது. அந்த தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த அஃபென்சஸ் பண்ண கன்விக்டட் குற்றவாளிகளுக்கும் பாதுகாப்பு ப்ரொவைட் பண்ணப்படுது. அது என்னென்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லெஜிஸ்லேஷன் உண்டு.
செகண்ட் என்ன அப்படின்னா டபுள் ஜியோபாரிட்டி, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போஸ் ஃபேக்டர் லெஜிஸ்லேஷன் முன் தேதியிட்டு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த தப்புக்கு அன்னைக்கு என்ன சட்டத்தில் என்ன தண்டனை இருக்கோ அதன் அடிப்படையில் தான் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு சட்டத்தை ஏற்றி இதன் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது. டபுள் ஜியோபாரிட்டி அப்படின்னா இருமுறை தண்டித்தல் கூடாது. ஒரு இருமுறை தண்டித்தல் அப்படின்னா ஒரு கொலை பண்ணிட்டாரோ இல்லை ஒரு விஷயத்தை குற்றத்தில் வந்து திருடிட்டாரோ அவருக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அது பண்ணிட்டு அந்த ஒரு தடவை அவர் ஒரு குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சார் அப்படின்னா அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் தண்டனை வேறு குற்றத்துக்காக தான் கொடுக்கணுமே தவிர அந்த பழைய குற்றத்துக்காக கொடுக்கக்கூடாது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், யாரையுமே என்ன பண்ணக்கூடாதா செல்ஃபாக அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது நீ தான் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செல்ஃப் ஃபிட்னஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இதிலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சு ஏன்னா பெனால்ட்டிஸ் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, வேறு எதுவும் இல்லை. இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 20. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆர்டிக்கிள் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்வதற்கு மற்றும் தனிமனித சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அது என்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய லைஃப் வந்து அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளைஸ் பை லாவை தவிர வேறு எந்த காரணத்திலையும் அவர் தன்னோட லைஃப்பை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் செய்த குற்றத்துக்கு கோர்ட்டு வந்து தண்டனை வழங்குவாங்க, எக்ஸிக்யூஷன் இல்லைன்னா லைஃப் டைம் இம்ப்ரீசன்மெண்ட். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளைஸ் பை லாவை தவிர அவரோட லைஃப் வேறு எந்த காரணத்தை கொண்டும் இழக்கக்கூடாது. இதனோட அடிப்படை என்ன அப்படின்னா ஸ்டேட் அரசு ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரைட் டு மூமெண்ட்டுக்கு ஹெல்த் கிரைசிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஒவ்வொருத்தருடைய லைஃபுக்கும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாதுகாப்புனால தான் ஹெல்த் கிரைசிஸ் இப்போ கொரோனா நமக்கு இருக்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட்டை வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே இந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது சிட்டிசன்ஸுக்கும் வரும், ஃபாரினர்ஸுக்கும் வரும். எந்த ஒரு ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்தாலும் அவங்களுடைய லைஃபுக்கும் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பொறுப்பானவர்கள். ஓகே அடுத்து ஆர்டிக்கிள் 21A. ஆர்டிகிள் 21A பொறுத்த வரைக்கும் ரைட் டு எஜுகேஷன். இது நம்ம கான்ஸ்டியூஷனில் நமக்கு கிடையாது. 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமாக கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி நமக்கு டிபிஎஸ்பி நம்ம அடுத்த பார்ட்டில் படிப்போம், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. அந்த கோட்பாட்டில் நாம் படிப்போம். அந்த கோட்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 6 வயது வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய எஜுகேஷனல் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்டிசியபிள், கோர்ட்டால் அதை இம்போஸ் பண்ண முடியாது. அதனால் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வந்துட்டு அப்படின்னா அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா கோர்ட்டால் இம்போஸ் கோர்ட்டால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆர்டிகல் 45 மாடிஃபை பண்ணி ஆர்டிகல் 21A. ஸோ அதுக்கு ஏன் 21A வந்துச்சு அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது ரைட் டு லைஃப்குள்ளே வருது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா 2000 எஜுகேஷன் ஃபார் ஆல், சர்வ சிக்ஷா அபியான் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அடிப்படையில் தான் வந்துச்சு. ஓகே, ரைட் டு இது போக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் ஆர்டிகல் 51A கடைசியாக இந்த விஷயத்தை உள்ளே சேர்த்தாங்க. 1993 1993 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 நான் சொன்னேன் தெரியுமா, அது சுப்ரீம் கோர்ட் 1993 தான் ஆர்டிகல் 21க்குள்ளே ரைட் டு பிரைமரி எஜுகேஷன் வருது. அந்த ரைட் டு பிரைமரி எஜுகேஷன் ரைட் டு லைஃப்குள்ளே வருது அப்படிங்கிறத ஆர்டிகல் 45 ஆர்டிகல் 21க்குள்ளேயும் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதை கவர்மெண்ட் 1993 சொன்னதை 9 வருஷம் கழிச்சு 2002 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக உள்ளே கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆனால் கவர்மெண்ட் 86 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இப்போ நமக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து அப் டு 14 இயர்ஸ். ஆனால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருந்து பிரைமரி எஜுகேஷன் மட்டும் தான் சொன்னாங்க. இங்கே எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வரைக்கும் கொண்டு வரப்பட்டது, ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது மூலமாக நமக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ நமக்கு ஆர்டிகல் 21A மூலமாக நமக்கு ஒரு ஆக்ட் வந்துச்சு, ரைட் ஆஃப் எஜுகேஷன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2009 ஆர்டிகல் 21A பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, சர்வ சிக்ஷா அபியான் அந்த மாதிரியான திட்டங்கள். ஸோ அடுத்து ப்ரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஸோ அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அதாவது கைது செய்தல் மற்றும் காவலில் வைத்தலுக்கு எதிரான
பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கைது செய்து காவலில் நிறைய கஸ்டடி டெத்துலாம் வருது தெரியுமா, அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது நமக்கு 2 விதமான டிடென்ஷன் இருக்குது. ஒன்று புனிட்டிவ் டிடென்ஷன், இன்னொன்று ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண காவலில் வைத்தல். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் என்ன அப்படின்னா தடுப்பு காவலில் வைத்தல். இந்த புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது ஆர்டினரி லா சாதாரண சட்டத்துக்கும், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா வந்து தடுப்பு காவல் சட்டத்துக்கும் நமக்கு இருக்குது. ஓகே, இந்த புனிட்டிவ் டிடென்ஷனில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அவர் ஏன் கைது செய்யப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவருக்கு ஒரு வக்கீல் மூலமாக அவர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், லீகல் ப்ராக்டிஷனர் மூலமாக அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அவரை 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அவரை சப்மிட் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட் அத்தாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் 24 ஹவருக்கு மேலே அவரை டிடென்ஷனில் வைக்க முடியும். இது எல்லாமே அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சேஃப்கார்ட். ஓகே, இது எல்லாமே பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா ஆர்டிகல் 22க்குள்ளே வருது. ஓகே, ஆர்டிகல் 22ல் புனிட்டிவ் டிடென்ஷனில் வருது. ஆர்டிகல் 22ல் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா அடிப்படையில் வரக்கூடியது. இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா டிடென்ஷன் ஆனக்கூடிய ஒரு பர்சன் மேக்ஸிமம் 3 மந்த் இருக்கலாம். 3 மந்த்துக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா ஒரு அட்வைசரி போர்டினுடைய ரெக்கமெண்டேஷன் வேணும். அந்த அட்வைசரி போர்டு அப்படிங்கிறது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சேர்ந்த ஒரு போர்டு. ஓகே, அடுத்து இப்படி டிடென்ஷனில் இருக்கக்கூடியவருக்கு அங்கே இருக்கிற மாதிரியே லீகல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உரிமை கொடுக்கலாம். ஓகே, அடுத்து அப்படி டிடென்ஷன் ஆனவங்க இந்த 24 ஹவர்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி 3 மந்த்ஸ் மட்டும்தான். ஓகே, இந்த டிடென்ஷனில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு சில அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் என்ன அதிகாரம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த கேசஸ் எந்தெந்த கேசஸில் அந்த 3 மந்த்ஸுக்கு மேலே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணலாம். அந்த கிளாஸஸ் கேசஸ் வந்து என்னது அப்படிங்கிறத பார்லிமெண்ட் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்வைசரி போர்டுடைய ஒப்பீனியன் தேவை கிடையாது. அதாவது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் ஒரு அட்வைசரி போர்டினுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் 3 மாதத்துக்கு மேலே ஒரு தடவை டிடென்ஷனில் வைக்க முடியாது. ஆனால் பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கேசஸுக்கெல்லாம் 3 மாதத்துக்கு மேலே ஒருத்தரை டிடென்ஷனில் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது அட்வைசரி போர்டினுடைய பெர்மிஷன் வாங்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பீரியட் எவ்வளவு அப்படிங்கிறது அந்த லாவில் சொல்லப்பட்டணும். அந்த கிளாஸஸ் ஆஃப் கேசஸில் வந்து மோர் தென் 3 மந்த் இல்லை 4 மந்த்தோ 5 மந்த்தோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சா? நமக்கு 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த 3 மந்த்ஸை 2 மந்த்ஸாக குறைச்சாங்க. ஆனால் என்ன பண்ணலை அப்படின்னா இன்னும் அதை நடைமுறைப்படுத்தலை. இன்னும் வந்து 3 மந்த்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஓகே, இதன் அடிப்படையில் தான் நமக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950 கொண்டு வந்தாங்க. அதேபோல் தடா சட்டம், பொடா சட்டம் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆர்டிகிள் 23 and 24 இது என்ன அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். இங்கே சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் ஆர்டிகிள் 23 சரத் 20 என்ன சொல்லுங்கள், ப்ராகிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது மனித கடத்தல் இருத்தல் கூடாது மற்றும் அடிமைத்தன தொழிலாளர் முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எங்கேயுமே வந்து ஃபோர்ஸ்டு லேபர் இருக்கக்கூடாது. ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னா பெக்கர், பிச்சைக்காரர்களுக்கு ஈக்குவலானவர்கள், வேறு எந்த ஒரு வடிவத்திலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் பனிஷபிள், தண்டிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிட்டிசனுக்கும் உண்டு, நான் சிட்டிசன் ஃபாரினர்ஸுக்கும் உண்டு. ஓகே, இது வந்து ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது, ப்ரைவேட் பர்சன் அப்படின்னா ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அப்போ அந்த டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மென், உமன், சில்ட்ரனை விற்கிறது, வாங்குறது, உமன்ஸ் அண்ட் சில்ட்ரனை இம்மாரல் டிராஃபிக் அப்படின்னா சில்ட்ரன்ஸ், பொம்பளை பிள்ளைங்களை மேக்ஸிமம் கடத்திட்டு போய் ப்ராஸ்டியூஷனில் தள்ளிடுறது, தேவதாசி முறைகள் இருக்கக்கூடாது, ஸ்லேவரி சிஸ்டம் இருக்கக்கூடாது. இதன் அடிப்படையில் தான் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் 1956 நமக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஆர்டிகிள் 22 என்ன சொல்லுது அப்படின்னா இது போக ஃபோர்ஸ்டு லேபரையும் சொல்லுது. நம்ம ஹியூமன் பீயிங் பார்த்தோம். ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படின்னா பாண்டட் லேபரை பற்றி சொல்லுது. ஸோ பாண்டட் லேபர் அப்படின்னா ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது, அவர் இந்த ஒர்க்கு பண்ண மாட்டார், அந்த பாண்டட் லேபர் அல்லது ஃபோர்ஸ்ட் லேபர் அல்லது ஒருத்தர் இந்த ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் அவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது தெரியுமா, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ ஆர்டிகல் 23 பொறுத்த வரைக்கும் சில எக்ஸப்ஷன் ப்ரொவிஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் ப்ரொவிஷன்னா, ஒருவேளை நம்ம இந்த நீங்கள் பாண்டட் லேபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஒருவேளை நம்ம நாடு பாதுகாப்பில் இல்லை, ஸோ அப்போ அந்த பப்ளிக் சர்வீசஸுக்காக சில பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பல்சரியாக அந்த சர்வீசஸை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து மிலிட்ரி சர்வீசஸ், திடீர்னு போர் வந்துட்டு போதுமான அளவு மிலிட்ரி பர்சன்ஸ் இல்லை, நாட்டில் உள்ள இளைஞர்கள் நாட்டை பாதுகாப்பு வாங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் நீங்கள் அங்கே போகிறீங்க, அப்போ அது பாண்டட் லேபர் கிடையாது. நம்ம நாட்டினுடைய பப்ளிக் பர்பஸஸுக்காக இல்லை பப்ளிக் சர்வீசஸுக்காக நம்ம போகிறோம், அதை நம்ம இதில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், நமக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பார்த்தோம். 14 வயசுக்கு கீழே உள்ள எல்லாருமே குழந்தைகள் அவங்க கண்டிப்பாக படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஹசார்டஸ் ஃபேக்ட்ரிலையோ மைன்லேயோ வேறு எந்த ஃபேக்ட்ரிலையோ அவங்கள வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1996 ஸோ ஆர்டிகல் 24 ப்ராஹிபிஷன் ஆஃப் சில்ட்ரன் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபேக்ட்ரிஸில் சில்ட்ரன் எங்கெல்லாம் பண்ணால் ஹசார்டஸ் ஃபேக்ட்ரிஸ், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மைன்ஸ், அதர் வேறு எந்த ஒரு ஃபேக்ட்ரிலையுமே சில்ட்ரன்ஸ் ஒர்க் பண்ணி. ஏன்னா 14 வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைங்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி அவங்க கண்டிப்பாக என்ன ஆகணும், பிரைமரி எஜுகேஷன் படித்தே ஆகணும். ரைட் டு லைஃப்பில் கூட வருதுன்னு சுப்ரீம் கோர்ட் 1993 சொல்லியிருக்கு. 1996 நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைல்டு லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு என்னதுன்னா, ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் குழந்தைகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அந்த ஃபைனை எடுத்து இந்த சைல்டு லேபர் ரீஹாபிலிட்டேஷன் வெல்ஃபேர் ஃபண்டில் வந்து, அதாவது குழந்தை தொழிலாளர் மறுவாழ்வு நிதி, இந்த நிதியில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போட்டுருவாங்க. இது அந்த குழந்தைகளுடைய மறுவாழ்வு நிதிக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது போக 2005 கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற ஒரு மையத்தை 2005 கவர்மெண்ட் அமைச்சாங்க. இது சில்ட்ரன்ஸுக்கு எதிரான வயலேஷன், சில்ட்ரனுக்கு எதிரான வயலன்ஸ், அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நிறைய அஃபென்சஸை வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா கண்காணித்து அவங்களுக்கு சில தீர்வுகளை கொடுக்குது. ஓகே, 2016 கவர்மெண்ட் என்ன சைல்டு லேபரை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி நமக்கு சைல்டு லேபர் ஆக்ட் 1986 இருக்குது, ப்ராஹிபிஷன் அண்ட் சைல்டு லேபர் ஆக்ட் 1986 இருக்குது. அதை 2006 அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸை வந்து எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லையுமே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமாக 18 ஆக்குபேஷன் அண்ட் 65 ப்ராசஸை வந்து சொன்னாங்க. எந்த 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸ்லையுமே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட். ஓகே, அடுத்து 2005 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஸோ ஆர்டிகல் 25 28 வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 25 நமக்கு 4 விதமான விஷயங்கள் இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், அதாவது மனப்பூர்வமான சுதந்திர உரிமை. அதாவது நீங்கள் அது என்ன சொல்கிறது, இன்னர் ஃப்ரீடம் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு மோல்ட் ஹிஸ் ரிலேஷன் வித் காட். அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய உரிமை, நீ எந்த ஒரு காடையும் மனசில் நினைக்கலாம். கன்சென்ஸ், மனுடைய மனசின் அடிப்படையில் சுதந்திரமாக ஒரு தெய்வத்தை, ஒரு மதம் சார்ந்த தெய்வத்தை வெளிப்படுறது, அதில் யாரும் எந்த ஒரு தடையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் டு ப்ரொஃபஸ், உனக்கு ரைட் டு ப்ரொஃபஸர் எப்படின்னா என்னதுன்னா, நீ ரைட் டு ப்ரொஃபஸ் அப்படின்னா ரைட் டு ப்ரொஃபஸ் மீன்ஸ் வெளிப்படுத்துதலுக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ரிலீஜியஸ், அது ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீம்ஸோ இருக்கலாம், அந்த ரிலீஜியஸுடைய பிலீஃப் அண்ட் ஃபேத்தை வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ரைட் டு ப்ரொஃபஸ். ரைட் டு ப்ராக்டிஸ் அப்படின்னா நீங்கள் எந்த ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ரிலீஜியஸை வந்து ஒர்ஷிப் பண்ணுறது, ரிச்சுவல்ஸ் சடங்குகள், செர்மானிஸ் விழாக்கள் நடத்துறது, அதனுடைய பிலீஃப்ஸ் அண்ட் ஐடியாஸை வந்து எக்ஸிபிஷன் காட்சிப்படுத்துறது, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ரைட் டு ப்ராபகேட் விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிலீஜியஸ், யூ ஆர் பிலாங்ஸ் டு எனி அதர் ரிலீஜியஸ், அந்த ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய பிலீஃப் அண்ட் எக்ஸ்பொசிஷன்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிசமினேஷன் அப்படின்னா என்னதுன்னா அந்த ரிலீஜியஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அண்ட் டிசமினேஷன் பரப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபோர்ஸபிள் கன்வெக்ஷன் இருக்க, யாரையும் கட்டாயம் மதமாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 26 ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ரிலீஜியஸ் டினாமினேஷனுக்கும், அதாவது ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சில உரிமைகளை ஆர்டிகிள் 26 கொடுத்துருக்கு. என்னெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ்டபிளைஸ் அண்ட் மெயின்டைன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ். ஒவ்வொரு ரிலீஜியஸும் அவங்களுக்கான இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கலாம்.
அந்த இன்ஸ்டியூஷன் அவங்களுடைய ரிலீஜியஸுக்காகவோ இல்லைன்னா அவங்களுடைய சேரிட்டபிள் பர்பஸுக்காகவோ இருக்கலாம். அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷனில் வரக்கூடிய மேட்டர்ஸை இல்லைன்னா அஃபேர்ஸை வந்து அந்த விவகாரங்களை அவங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிர்வகிக்கலாம். அந்த ரிலீஜியஸுக்காக அவங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களே சொந்தமாக வச்சுக்கலாம். அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க நிர்வகிக்கலாம். ஆனால் அது சட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அடுத்த ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஆஃப் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ரிலீஜியன். அதாவது ஒரு ரிலீஜியனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அதாவது ஸ்டேட் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யாரையுமே கம்பல் பண்ணி டேக்ஸை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஜியஸை ப்ரமோஷன் பண்ணணுக்கோ இல்லை அந்த ரிலீஜியஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அது இன்னொரு அதர் வேர்டில் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் தன்னுடைய பப்ளிக் மணியை ஸ்பெண்ட் பண்ணி எந்த ஒரு ரிலீஜியஸையும் ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸ்டேட் ஒரு ரிலீஜியஸ் ப்ரமோஷன் ஆகிறதுக்கு ப்ரமோட் பண்ணவும் கூடாது. ஒரு ரிலீஜியஸை வந்து ஒருத்தவங்க ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து வரிகளையும் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சா? அதாவது ஸ்டேட் எந்த ரிலீஜியஸுக்கும் ஃபேவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வி ஆர் த செக்குலரிசம் கண்ட்ரி. ஓகே. ஆனால் என்ன பண்ண அப்படின்னா சில கோயில்களுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் விதிப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே தவிர. அப்போது நீங்கள் சுசீந்திரம் கோயிலுக்கெலாம் போனீங்க அப்படின்னா அர்ச்சனைக்கெல்லாம் காசு வாங்குறாங்க. அந்த அர்ச்சனை காசு எதுக்கு அப்படின்னா அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கே தவிர அங்கே வரக்கூடியவங்களும் இங்கே ஹிந்துக்களாக மாறுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது அப்படின்றதுக்காக அந்த ஃபீஸ். ஓகே. அடுத்து ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா மத கோட்பாடுகளை கேட்பதிலிருந்து சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்லையும் எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. மெயின்லி வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் அதிகமான அரசு பள்ளிகள்லையோ இல்லை அரசு கல்லூரிகள்லையோ எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு 4 விதமான இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தான் நிர்வகிப்பாங்க. ஆனால் அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதும் அவங்க தான், அதை மெயின்டைன் பண்ணுறதும் அவங்க தான். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து நிர்வகிப்பாங்க, ஆனால் அது உருவாக்குனது ஏதோ ஒரு ட்ரஸ்ட் அடிப்படையில் இருக்கும். மூணாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குமே தவிர அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ரன் பண்ணுறது எல்லாமே ஏதோ ஒரு ட்ரஸ்ட்னால இருக்கும். நாலாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்டுக்கிட்ட இருந்து ஃபண்டு மட்டும் வாங்குவாங்க, மற்றபடி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது வேறு ஏதாவது கவர்மெண்ட் எய்டட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் வந்து ஹோலி மெயின்டைன் ஸ்டேட்னால என்ன அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே கூடாது. ரெண்டாவது ஏன்னா அது வந்து ஒரு ட்ரஸ்டின் அடிப்படையில் வந்திருக்கிறதுனால அந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன இருக்குது, அந்த ஏதோ ஒரு ட்ரஸ்ட் அது வந்து ஏதோ ரிலீஜியஸ் அடிப்படையிலான ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்டிப்பாக பெர்மினேட் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட்டால் ரிகக்னைசேஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட்டால் ஏட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வாலண்டரி பேசிஸ் அடிப்படையில் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்க போகலாம், யாரையும் கம்பல் பண்ணி போகணும்னு சொல்ல முடியாது. அப்போ 4 இன்ஸ்டியூஷனில் ஸ்டேட்டால் ஹோலி மெயின்டைன் பண்ணக்கூடியதை என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அங்கே கம்ப்ளீட்லி அங்கே என்ன பண்ணிட்டாங்க, கிடையாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அட்மினிஸ்டர் மட்டும்தான் ஸ்டேட், மிச்சம் எல்லாமே ஏதோ ஒரு ட்ரஸ்டோ இல்லை என்டோன்மெண்ட் மானியம் மூலமாக வரும், அங்கே பர்மிஷன் உண்டு. ஆனால் ஸ்டேட் ரிகக்னைசேஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா வாலண்டரி பேசிஸில் பண்ணலாம். அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவை அப்படின்னா பண்ணலாமே தவிர மற்றபடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஆர்டிகிள் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். சிறுபான்மையினருக்கான விருப்பங்களை பாதுகாப்பதற்கான உரிமைகள். ஆர்டிகிள் 29 அண்ட் ஆர்டிகிள் 30. ஆர்டிகிள் 29 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுபான்மையினருக்கான விருப்பங்களை பாதுகாப்பதற்கான உரிமைகள். அதாவது இங்கே என்ன சொல்லப்படுதோ செக்ஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது 2 விதமான மைனாரிட்டிஸ் தான். ஒருத்தங்க யார் அப்படின்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். அதாவது மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினர்கள், மொழியின் அடிப்படையில் சிறுபான்மையினர்கள். இவங்க இந்தியாவில் எந்த பகுதியில் இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் அண்ட் ஓன் கல்ச்சர் ஆர் ஸ்கிரிப்டை வந்து பாதுகாக்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது. புரிஞ்சா? அதே மாதிரி
அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலிஜியன் அடிப்படையிலையோ ரேஸ் அடிப்படையிலையோ கேஸ்ட் அடிப்படையிலையோ அங்கே என்ன கொண்டு வராங்க அப்படின்னா லாங்குவேஜ். இதுவரைக்கும் நம்ம ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 16 லாங்குவேஜை பார்க்கவே இல்லை. இங்கே லாங்குவேஜ் இந்த இதன் அடிப்படையில் எந்த ஒரு குழந்தைக்கும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இங்கே லாங்குவேஜும் ஒரு பேசிக்காக கொண்டு வர்றதுனால அந்த ஆர்டிக்கிள் 50 ஆர்டிக்கிள் 16ஐயும் இங்கே உள்ளே கொண்டு வராங்க. புரிஞ்சா? அதன் அடிப்படை அப்போ இங்கே செக்ஷன் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா போனால் பாதுகாக்கிறது, இன்னொன்று சட்டன் கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் அவங்கள எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஆஃப் சிட்டிசனை பற்றி சொல்லுது. ரெண்டாவது உள்ளது எதை சொல்லுது அப்படின்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸை பற்றியும் சொல்லுது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் மட்டும் கிடையாது, மெஜாரிட்டிஸும் இதில் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, மெஜாரிட்டிஸும் அவங்களுடைய கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனை வந்து அதான் இங்கே கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல். கல்ச்சரல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் கஸ்டம்ஸை பாதுகாக்கிறது. எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவங்க லாங்குவேஜ் பேசிஸ் அடிப்படையில் மைனாரிட்டிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கொடுக்கும். ஏன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி நமக்கு இருக்குது. ஓகே, ரைட் அண்ட் ஆர்டிகிள் 16 இருக்குது அண்ட் ஆர்டிகிள் 15 இருக்குது. ஓகே, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய கல்ச்சர் லாங்குவேஜை பாதுகாக்கிறதுக்கான உரிமைகள் இருக்கிறதுனால அந்த உரிமைகளுக்காக ஒரு அஜிடேட் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம் அந்த குரூப் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் பொலிட்டீஷியன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுடைய லாங்குவேஜை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை பற்றி அவங்க பேசாமல் இருப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் அப்போ வந்து அவங்க இந்த எலெக்ஷன் டைமில் பேசுனாங்களே, அப்போ எங்களோட பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. அது வந்து பனிஷபிளாக வராது. அது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டப்ளைஸ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். மைனாரிட்டிஸுக்கு உரிமை இருக்குது. அவங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை எஸ்டப்ளைஸ் பண்ணுறதுக்கும் உருவாக்குறதுக்கும் நிர்வகிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லா மைனாரிட்டிஸ் உரிமை இருக்குது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நமக்கு வந்து சொத்து உரிமை கிடையாது. ஆனால் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இடங்களின் மூலமாக வரக்கூடிய வருவாயிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணுவாங்க. சப்போஸ் கவர்மெண்ட் அதை அக்வயர் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா காம்பன்சேஷன் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 44வது சட்டத்திட்டம் 1978 சொல்லி இந்த 44வது சட்டத்திட்டம் 1978 நமக்கு சொத்து உரிமையை நீக்கிச்சு. அடுத்து ஸ்டேட்டுக்கிட்ட இருந்து சில இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏடு வாங்குவாங்க. இவங்க மைனாரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை ஆரம்பிப்பாங்க. அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணுவாங்க. அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னா மெஜாரிட்டி லிங்குவிஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் அடிப்படையில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய சில்ட்ரன் அங்கே படித்தாலும் மைனாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டப்ளைஸ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். அப்போ நம்ம முடிஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிய போகுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இனி கொஞ்சம் தான் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல்.